ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி, ரொம்ப மன்னிக்கணும். ஏன்னா என்னோடய ப்ராஜெக்ட்னால கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் சென்னை டிராஃபிக், இனிமேல் நான் வரணுன்னா ஷூட்டிங் கேன்சல் பண்ணிட்டு தான் வரணும் போல் இருக்குது. ஸோ எல்லாருக்கும் என்னோட சாரி 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 சாரி. நான் சொன்னேன் அவங்களுக்கு ஆரம்பிச்சிருங்க, எனக்காக தயவு செஞ்சு வெயிட் பண்ணாதீங்க அப்படின்னு. அவங்களுக்கு என்னென்னா, நீங்கள் தான் கதாநாயகன், அட்லீஸ்ட் நீங்கள் சப்போர்ட்டுக்கு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. நான் கண்டிப்பாக வரேன், ஆனால் நீங்கள் ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு. உண்மையாக இது எதுவுமே பிளான் பண்ணி வரக்கூடாது அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. உண்மையாகவே சாரி. நான் மேபி சாலிகிராமத்துலேயே வீடு மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன். இனிமேல் பிரசாத்தில் தான் நடக்க போகுதுன்னா. இல்லை 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 அப்படிலாம் இல்லைங்க சார். இல்லை சார். இது என்ன சார், நான் ஏதாவது ஒரு படத்துக்கு நான் வராதுன்னு தான் சொல்லுங்க. சரி, சந்தோஷம் சந்தோஷம் தான். ஓகே ஓகே ஓகே. இது வரைக்கும் நான் எந்த படத்துக்கும் வராமல் இருந்தது சார். நான் நடிக்காத படத்துக்கும் நான் வந்திருக்கேன் சார். ஸோ அதனால் எனக்கு தெரியல நீங்கள் எதுக்காக இந்த கோவம்னு தெரியல. மேபி லேட் ஆனதால நீங்கள் கோவமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சரி, பரவாயில்ல சார், சாரி. நான் உங்களுக்கு பர்சனலாக இன்னொரு சாரியும் கேட்டுக்கிறேன். அண்ட் சார் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட நிறைய படங்கள் வந்து என்னோடய படங்களே கிட்டத்தட்ட நிறையா இருக்குது லிஸ்ட்டில். ரொம்ப கஷ்டமான ஒரு டைம் படங்கள் ரிலீஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அது என்ன ஃபார்முலா, யாருனால, என்ன காரணம்னு எனக்கு தெரியாது. நான் ஒரு நடிகராக போய் வேலை பண்ணிட்டு வரேன். இந்த மாதிரி விஷயங்கள் மேடையில் கேட்கும்போது தான் என்ன ஆக்சுவலாக போகுது அப்படின்ற விஷயம். நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா ஓடிடிலையும் என்னோடய படங்கள் இருக்குது. நானும் புது டேரக்டர்ஸ்க்கும் சரி, இல்லை ஏற்கனவே படம் பண்ண டேரக்டர்ஸ்க்கும் சரி, நான் ரெஃபர் பண்ணி பார்க்குறேன். அங்கேயும் அவங்க வந்து ப்ரீ பிஸ்னஸ்ன்ற மாதிரி அது மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த சுச்சுவேஷன் நிறையா மாறணும், லைக் நல்லதுக்கு மாறணும் நான் ப்ரே பண்ணிக்கிறேன். அண்ட் அது கண்டிப்பாக வந்து எல்லாரோடையும் சப்போர்ட்டும் இருக்கணும். அண்ட் சங்கங்களும் சரி, ஆக்டர்ஸும் சரி, இல்லை டெக்னீஷியன்ஸும் சரி, இது கண்டிப்பாக அது ஒரு ஒரு டீமாகவும் சரி, ஒரு ஃபேமிலியாகவும் சரி, இதுக்கு மெனக்கட்டோம்னா கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம ஜெயிப்போம்னு நான் நினைக்கிறேன். அண்ட் வந்தவங்களுக்கு எல்லாருமே நன்றி. ஒரு பெரிய சப்போர்ட் இந்த படத்துக்கு. ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஆக்டர்ஸே வரதில்லை அப்படின்னு. அப்படியேப்பட்ட படங்களுக்கு வந்து எவ்வளோ பெரிய ப்ரொடியூசர்ஸும் டெக்னீஷியன்ஸும் வரும்போது வந்து ரொம்ப பெரிய உதவியாக இருக்கும். அண்ட் இந்த விமென்ஸ் டேக்காக இது கண்டிப்பாக ஒரு ஸ்பெஷல் டேன்னு நான் சொல்வேன். நான் நிறைய புதுமுக இயக்குநர்கள், அதுக்கப்புறம் புதுமுக டெக்னீஷியன்ஸ்க்கு வந்து நான் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கேன். நிறைய பாடமும் கற்றுட்டு இருந்திருக்கேன். ஸோ நான் இப்போ கிட்டத்தட்ட பெரிய படங்கள் பண்ணாலுமே ஏன் நடுவில் இந்த மாதிரி சின்ன படங்கள் போனாலும் நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க. லைக் கமெண்ட் வந்து கிட்டத்தட்ட பப்ளிக்காக என்னோடய இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல்லேயே வந்து கேட்பாங்க. நல்ல படங்கள் பண்ணும்போதெல்லாம் வந்து ஏன் சின்ன படங்கள்லாம் பண்ணுறீங்கன்னா, நான் சொன்னேன், நான் வரும்போது எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார் இல்லையா பார்த்திபன் சார், அது மாதிரி நாளைக்கு யார் எப்படி வருவான்னு நமக்கு தெரியாது. ஸோ அதை ஆரம்பிக்க ஒரு விதையாக வந்து நான் இருக்கலாமே அப்படின்ற ஒரு சந்தோஷம் தான் எனக்கு, வேறு எதுவுமே கிடையாது. ஸோ எனக்கு என்னென்னா, இண்டஸ்ட்ரியில் நான் சர்வை பண்ணது லைக் 11 இயர்ஸே வந்து எனக்கு பெரிய கனவு மாதிரி இருக்குது. அது எப்படி நடக்குதுன்னு தெரியாது. ஸோ ஒவ்வொரு மேடையும் ஒவ்வொரு படமும் வந்து நான் கொண்டாட வேண்டிய ஒரு ஆர்டிஸ்டாக தான் நான் இருக்கேன். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த படத்தில் இருந்ததில். அண்ட் கண்ணன் சார் வந்து ஃபுல்லாகவே என்னை கோஆர்டினேட் பண்ணி இந்த படத்துக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தார். ஸோ தேங்க்யூ சார் உங்களுக்கு. அண்ட் பிஜி முத்தையா சார், எல்விஎம் சார் எல்லாருமே வந்து படத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குது. ஜெகன் சொன்ன மாதிரி குழந்தைங்க பார்க்கக்கூடிய படங்கள் எதுவுமே கிடையாது இப்போது. ஏன்னா நெட்ஃப்ளிக்ஸு இது மாதிரி நிறைய ஓடிடி ப்ரைம் இருக்கட்டும், என்ன இருக்கட்டும், அதில் ஃபில்டர்ஸ் இருந்தாலுமே பசங்களுக்கு வந்து எந்த ஒரு விஷயங்களும் வந்து அங்கே ஃபில்டர் கிடையாது. யார் வேணாலும் எந்த படம் வேணால் பார்க்கலாம். அவங்க பார்க்குற படங்களை வந்து அவங்களுக்கு என்ன விதமாக டிஸ்டர்ப் ஆகும்னு நம்மளுக்கு தெரியாது, அவங்களுக்கு தான் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி படங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு கூடிய சீக்கிரம் ஒரு சேஞ்சை கொண்டு வரும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய வெல்கம் இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். நானும் ஜெகனும் பேசும்போது தான் சொல்லிட்டு இருந்தோம். கண்டிப்பாக இந்த படம் குழந்தைகள் நடுவுலையும் சரி, இல்லை பேரண்ட்ஸ் நடுவுலையும் கண்டிப்பாக ஒரு பெரிய வரவேற்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒரு பெரிய மேஜிக்கல் ஃபேண்டசி மூவி வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. கதையை படமாக எடுக்கிறதுக்கு வந்து பெரிய சப்போர்ட் வந்து அவங்க 3 பெண் குழந்தைங்க தான். அவங்கக்கிட்ட இந்த கதையை சொல்லும்போது அவங்க என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குமா, இது வந்து பசங்களுக்கு பிடிக்கும். இதே ஆம்பளை பசங்கக்கிட்ட சொல்லியிருந்தேன், உனக்கு எது தேவையா, இது ஒழுங்காக அந்த காசை என்கிட்ட கூட நான் சொந்தமாக தொழில் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த பெண் குழந்தைங்க தான் அம்மாவோட அவங்க நம்மளுக்காக லைஃப் ஃபுல்லாக சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க. பட் அவங்களுக்குன்னு ஒரு ஆம்பிஷன், அதை நம்ம நிறைவேற்றி ஆகணும். அந்த 3 பெண் குழந்தைங்க இந்த படம் எடுக்கிறதுக்கு அவ்வளோ உறுதுணையாக இருந்திருக்காங்க லதா மேடம்க்கு. ஸோ உண்மையே சொல்லணும்னா, உண்மையிலே அவங்கள நாளைக்கு மகளிர் தினம் அவங்க தான் டாப்புன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷன். ஏன்னா இன்றைக்கி சினிமாவில் தனஞ்சயன் சாருக்கு தெரியும், படம் எடுத்து ரிலீஸ் பண்ணுறதுல திணறிட்டு இருக்கோம். அவ்வளோ ஒரு போராட்டங்கள், அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது. அதுக்கு மத்தியில் ஒரு கதை எழுதி அதை கரெக்டாக அசம்பிள் பண்ணி ரொம்ப ரொம்ப லதா மேடம்க்கு வந்து உண்மையிலே நம்ம ஒட்டுமொத்த தமிழ் திரையிலுமே நன்றி சொல்லணும். அந்தளவுக்கு அவங்களுடைய உழைப்பு இருக்குது. இந்த படம் அவங்களுடைய கான்ஃபிடென்ட், அவங்க தைரியம், அந்த குடும்பத்துக்காகவே இந்த படம் நிச்சயமாக வெற்றி அடையணும். ஏன்னா சம்மர் ஹாலிடேக்கு வருது,
குழந்தைங்க படம் ரொம்ப நாள் ஆச்சு. மைடியர் குட்டி சாத்தன் மாதிரி ஒரு படங்கள் நம்ம பார்த்து ரொம்ப நிறைய ஆச்சு. இந்த படம் வந்து ஒரு மைடியர் குட்டி சாத்தனை தாண்டி போகக்கூடிய ஒரு படமாக இருக்கணும்னு நான் வாழ்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு மிஸ்டர் பிரதாப், சந்தோஷ் பிரதாப், அப்படி இருக்கிற ஒரு ஃப்ரேம்லேயும் ஒரு ஹாலிவுட் ஹீரோ மாதிரி இருக்கார். ஒரு ஒரு டெடிக்கேட்டான ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு ஒரு சின்சியராக இருப்பார். அவ்வளோ தான் செய்கிற தொழில் அவ்வளோ ஒரு நேர்மை இருக்கும். செலக்ட் பண்ணுற படங்கள் ஒரு நல்லா இருக்கும். ஸோ உண்மையிலே சந்தோஷ், வாழ்த்துக்கள். இந்த மாதிரி ஒரு சின்ன படத்துக்கு இவ்வளோ பேர் வந்திருக்காங்க சப்போர்ட் பண்ணுறதுக்கு. தனஞ்சய் சார், உதயகுமார் சார்லாம் பெரிய லெஜெண்ட், அவங்களாம் வந்திருக்காரு பெரிய விஷயம். பிரவீன் லால்வானி சார் ஒரு பெரிய ஃபினான்ஷியர், தயாரிப்பாளர், அவர் வந்திருக்காரு. அண்டு ஜெகன் பற்றி சொல்லணும். ஜெகன் வந்து என் கூட ஒரு 4-5 படம் ஒர்க் பண்ணியிருக்காரு. நகைச்சுவை வந்து ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். ஒரு கேவி ஆனந்த் சாரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஸோ ஜெகன் கூட நான் நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஜெகன், நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. பாப்பி மாஸ்டர், நான் தான் கண்டென்ட் காதில் அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணேன். நிறைய படங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க தான் இந்த கிளைமேக்ஸ் சாங் ஷூட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப தேங்க்யூ பாப்பி மாஸ்டர். உண்மையிலே இந்த ஒட்டுமொத்த டீமுக்கும் இவங்களுடைய உழைப்புக்கு, லதா மேடமோட உழைப்புக்கு, அவங்களுடைய தைரியத்துக்கு, அவங்க பெரிய சப்போர்ட் வந்து அவங்க ஹஸ்பண்ட், அவங்க வந்து ஒரு பெரிய லாயர். அவர் வந்து பின்னணியிலேருந்து தம் ஒய்ஃபுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒரு ஃபைனான்ஷியலாக ஒரு படம் எடுத்து அதை ரிலீஸ் பண்ணுறதுலாம் சாதாரண விஷயம் இல்லை. என்ன தைரியம் பாருங்கள், ஏப்ரல் 3ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறாங்க. எவ்வளோ சம்மர் ஹாலில் பர்ஃபெக்டாக பிளான் பண்ணியிருக்காங்க. மேம், நீங்கள் அடுத்த வருஷம் இன்னொரு 2 படம் பண்ணணும். வாழ்த்துக்கள். மரகதமலை நிச்சயமாக வெற்றி அடையும். அவங்க 3 பெண் குழந்தைங்களுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. என்னோட முதல் வணக்கத்தை என் குரு கேவி ஆனந்துக்கும், என்னோட அடுத்த வணக்கத்தையும் வரவேற்பு அன்பு எல்லாத்தையும் மேடையில் கொண்டிருக்க என்னோட குருமார்கள், என்னோட தலைவர்கள், அவங்களாம் சொல்லலாம், நண்பர்கள், கொலீக்ஸ் எல்லாருக்கும். இஃப்தாருக்கு ஆரம்பிக்க வேண்டிய ஆடியோ லான்ச்சை சகருக்கு ஆரம்பிச்சிருக்கோம். இஃப்தாரு சாயங்காலம் வரும். முதல்ல அதுக்காக என்னோட மன்னிப்பையும் பெற்றேன். அதில் இந்த படத்தின் சார்பாக அதுலேயே இருக்கிறதுனால அதுக்கான பொறுப்பை நானும் ஏற்றுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கான சாரி. வழக்கமாக நம்ம எல்லார் வீட்லேயும் பசங்க இருக்காங்க, நம்ம எல்லார் வீட்லேயும் பாட்டி இருப்பாங்க. அந்த பாட்டிங்கெல்லாம் வந்து ஜென்ரலாக வரும்போது நம்ம எல்லாருக்குமே இப்போ இருக்க பாட்டிங்களும் சரி, பாட்டிங்கெல்லாம் வந்து பேர பசங்களுக்கு கதை சொல்லுவாங்க. இதுதான் வழக்கமாக இருந்தது. ஓகே, எல்லோரும் கதை சொல்லுவாங்க. இப்போ எங்கள் வீட்டிலலாம் வந்தால் என்ன டைம்லாம் போய் கதை சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் லதா மேம் வீட்லேயும் அவங்க தன் பேர பசங்களுக்கு கதை சொல்லியிருக்காங்க. வாரம் டெய்லி கதை சொல்லிட்டே இருக்காங்க. ஒரு 2 சம்மர் லீவுக்கு முன்னால் சரி இந்த மாதிரி கதை படமாக பார்க்க போகலான்னு போய் பார்த்தா அப்போ தான் தேட்டர் ஃபுல்லாக தேடுறாங்க. அந்த மாதிரி படமே இல்லை. தலையை வெட்டுறது, மாங்கல்யத்தை அறுக்கிறது, குத்துறது, ஏமாத்து, இந்த மாதிரி தான் கடுப்பாயிட்டு இருக்கிறாங்க. என்னடா அது, இந்த மாதிரி கதை இல்லவே இல்லைன்னு. வழக்கமாக நம்ம வீட்டு பாட்டிக்கு சினிமாவுக்கு நான் சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் பாட்டி பக்த துருவமா பார்கண்டையா நான் படம்லாம் கூட்டின்னு போயிருப்பாங்க. ஆனால் என்றைக்குன்னா எங்கள் பாட்டி எனக்காக ஒரு படம் என்ன தலைவியே அடிச்சிருக்கும். ஆனால் இந்த பாட்டி நம்ம பேர பசங்களுக்காக கதை மட்டும் இல்லாமல் எப்படி படம் வேணுமோ ஒரு படமாகவே எடுத்திருக்காங்க. இன்ஃபேக்ட் குவிண்டன் டாரண்டினோ ஃபிலிம் மேக்கர் சொல்கிற முதல் அட்வைஸ் என்னன்னா, டூ த மூவிஸ் தட் யூ வாண்ட் டு சி. இட்ஸ் எக்ஸலன்ட் திங். அவர் அப்படி தான் படம் எடுத்தார். he says that every aspiring filmmaker says நீ என்ன மாதிரி படங்கள் பார்க்க விரும்புறியோ அந்த மாதிரி படம் எடுங்க அப்படின்னு சொல்லுங்க. அதுதான் லதா மேடம் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு அதுக்காகவே வந்து இட்ஸ் அளப்பெரிய விஷயம். யோசிச்சு பாருங்க, இப்போ லதா மேம் படம் எடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஷாப்பிங் போகும்போது நம்ம என்ன பண்ணுறோம், கனவுக்கு போய் பேர பசங்க ஷாப்பிங் கூட்டு போகணுன்றாங்க, காசு கொடுங்க அப்படின்னா இவனுங்க ஏற்கனவே வீட்டில் சும்மா இருக்க மாட்டேன்றாங்க, காசே தர மாட்டாங்க. ஆனால் அவர் கணவர் காசு கொடுத்து போய் படம் எடுமான்னு இருக்கார். இவங்க இந்த படத்தில் பண்ண காசை 30% மியூச்சுவல் ஃபண்டில், 20% கோல்டில், 30% சில்வரில், மீதி ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டிருந்தா 100% இதை விட பெரிய லாபம் சம்பாரிச்சிருப்பாங்க. ஸோ த பாயிண்ட் ஐம் ட்ரைங் டு சே இஸ், இந்த படத்தில் வந்து ஒரு ஆழமான அன்பு, மிகுதியான ஆர்வம் இதெல்லாம் கலந்துருக்கு. அண்ட் இட் ஷோஸ் ஆன் த ஸ்க்ரீன். அண்ட் சண்டே இஸ் விமென்ஸ் டே. ஸோ இங்கே கொஞ்சம் only a very few little women are there. So first my happy Women's Day wishes, okay, to everyone, to my crew, to my producers' daughters, and என்னோட அழைப்பேற்று வந்திருக்க என்னோட திரைப்பாய் கூட நண்பர்கள், ஓகே, அவங்களுக்கும் அண்ட் எல்லாருக்கும் மிகப்பெரிய தேங்க்ஸ். இந்த படத்தில் சந்தோஷ் வந்து ஹீரோ. நானும் சந்தோஷம் ஏற்கனவே ஒரு படம் நடிச்சிருக்கோம், பயமாக இருக்கணும் படம் நடிச்சிருக்கோம். வி ஸ்பெண்ட் லாட் ஆஃப் டைம் டுகெதர். நாகர்கோயில் பல ஊரில் நானும் நிறைய பேசுறதுக்கான வாய்ப்பு கிடச்சிது. ஆனால் இந்த படத்தில் அவன் தான் ஹீரோன்னு எனக்கு தெரியாது. இந்த படத்தில் நான் நடிச்சிருக்கேன்றது அவருக்கும் தெரியாது. டப்பிங்கில் போனால் வரார். ஏன்னா அவரோட கதைக்களம் வேறு. நானும் தம்பி ராமாயா வந்து பூதம். ஓகே, ஏன்டா நீ நிஜத்துலேயே பூதம், அதனால கரெக்டாக நான் காசு பண்ணியிருக்காங்க, நீங்கள் 2 பேரும் ஒரு பூதங்கன்னு. ஸோ எங்களோட ட்ராக் தனி. மேபி லாஸ்ட்டில் தான்
ஐ மீட் த ஹீரோ. அது வந்து ரொம்ப லேட்டாக தான் தெரிஞ்சுது ஃபர்ஸ்ட் டைம். ஓகே, அண்ட் இட் ஹேப்பன். அண்ட் இந்த படத்தில் வி ஷாட் லாட்ஸ் ஆஃப் டேஸ் இன் அதான் ஆந்திராவில் தாடாவில் ஷூட் பண்ணோம். அந்த இடத்துல ரொம்ப நெகிழ்ச்சியான விஷயம் என்னென்னா, தம்பி ராமையா கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடச்சிது. அவர் நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கினாரு. அவர் இங்கே இல்லை, பட் ஐ லைக் டு ஃபினிஷ் திஸ் ஆஃப். அவர் சொன்னார், ஜெகன் எனக்கு வந்து சினிமாவில் வர்றதுக்குனால ஒரு பெரிய இது இருந்தது. நான் வந்து எம்ஜிஆரோட மிகப்பெரிய ரசிகன். என்னோட சினிமாவில் என்னோட குறிக்கோள் என்ன இருந்ததுன்னா, எம்ஜிஆர் வாழ்ந்த ஊரில் அந்த இடத்துல ஒரு நிலம் வாங்கணும் அப்படின்றது தான் ஒரு குறிக்கோளாக இருந்தது. அது பல வருஷம் கழிச்சு நான் ஒரு லேண்டு வாங்கினேன் ஜெகன்.